கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நீண்ட நாட்களாக இரண்டு கட்சிகளாக செயல்பட்டு வருவதாக சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நடந்த மே தின பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குல்ல, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி ரெண்டு கட்சியா இருக்கு. ரொம்ப நாளைக்கு இருக்கப்படாது, அவ்வளவுதான். இப்ப நான் சொல்ல, அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அது சிபிஐயாக இருந்தாலும் சரி, சிபிஎம்மாக இருந்தாலும் சரி, அதனுடைய செயற்பாடுகள் எல்லாம் எல்லோருக்கும் தெரியும். மற்ற கட்சியில் உறுப்பினராக இருந்தால் அவனுக்கு பணம் போய் சேருது. இந்த கட்சியில் இந்த கட்சியில் மெம்பராக இருந்தாலும் கட்சி அவதாரம் போடுது. மனப்பூர்வமாக உணர்வுபூர்வமாக கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் அங்கத்தினர்கள் கொடுக்கிறார்கள். எல்லாரும் கொடுக்குறாங்க, கட்சிக்கு ஆதரவாளர்கள் கொடுக்குறாங்க. அது போதாது என்கிற நிலையில வசூல் பண்றோம், பொதுமக்களிடத்துல வசூல் பண்றோம். கண்டியல் குடிக்கத்தான் கட்சி நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். எந்த அம்பானிகிட்டையும் போய் நாங்கள் நிக்கல. தேர்தல் பத்திரத்தின் மூலமா கொள்ளை அடிக்கல. கட்சிக்கு 15 கோடி அவதாரம் கட்டியே தீர்னுங்கிறான். 15 கோடி ரூபாய் கட்சிக்கு வருமான வரித்துறை தமிழ்நாடு மாநில கட்சிக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்குது. என்ன நோட்டீஸ் தெரியுமா? 11 கோடி ரூபாய் அவதாரம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு பிரிவுக்கு 11 கோடி ரூபாய் அவதாரம். இந்த ஜென்மத்தில் நடக்காத. செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.